எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? நெய் சோறு சிக்கன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆனியனை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். தனியா, சீரகம், மிளகு கூட புதினாவை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கனை மேரினேட் பண்ண தயிர், காஷ்மீரி மிளகாய் தூள், நம்ம அரைச்ச மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் லெமன், கூடவே நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயமும் சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கலாம். இதில் தயிர் சிக்கனுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் தரும். அதுக்கப்புறம் இது ஒரு 40 minutes நான் ஊற வச்சிடுறேன். இப்போது நெய் சோறு தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி 20 minutes ஊற வச்சுக்கிறேன். இதை நான் பேனில் தான் சமைக்க போகிறேன். ஸோ பேன் நல்லா சூடானோடனே 3 டேபிள் ஸ்பூன் கீ, 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயிலும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு. மசாலா ஐட்டமில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு கல் உப்பு தான் போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் நான் இதுக்கு தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கை நிறைய கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதி வந்த உடனே ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் போட்ட அப்புறம் கொஞ்சம் கழுவிட்டு மூடி போட்டு தம் போட்டுருங்க. இப்போ நம்மளோட நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் கொஞ்சம், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் மேலே ஊற்றி 2 minutes மூடி விட்டுருங்க. அப்புறம் எடுத்து பாருங்கள், சூப்பர் ஸ்மெல்லோட நம்ம நெய் சோறு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்ன? நம்ம சிக்கன் தொக்கை தான் பண்ண போகிறோம். இதை நான் குக்கரில் தான் சமைக்க போகிறேன். கொஞ்சம் பட்டர், அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 3 சின்ன தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டும் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஃப்ளேவருக்கும் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் போட்டிருப்போம். அது இல்லாமல் இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி, புதினாவே ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி எடுத்தீங்கன்னா நம்ம சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன? நெய் சோறு சிக்கன் தொக்கு சூப்பர் காம்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனும் நல்லா பஞ்சு போல் வெந்திருந்தது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.